Hello guys, Viana fans ஒரு bad news. Yes, Viana got evicted from Big Boss season 9. So எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா விட்டாங்க. ரம்யா விட்டாங்க, சாண்ட்ரா விட்டாங்க, எஃப்ஜே விட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டாங்க. வியானா வந்து எவிக்ஷன். இப்போ ரீசெண்டா நம்ம வியானாவும் அப்புறமா கானா எடுத்தோம் ஜட்ஜா ப்ளே பண்ணிருப்பாங்களே. அப்ப வியானா என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த மைக் வந்து போட்டதுக்கு தவறு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேசினதுக்கு ஜட்ஜா உட்காந்துக்கிட்டு வியானா அடி தெரிக்க விட்டுருப்பாங்க. சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார தூக்கத்து என்ன தூக்கத்து தெரியாம வியானாவை தூக்கி விட்டாங்க. சரிங்களா? டீடைலா பார்ப்போம். வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப ரம்யா அவர்கள் இந்த வீட்டு வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி ரம்யாவன்னு ஒருத்தர் இருக்கா மறந்துட்டானே. இந்த பிக் பாஸ் டீம் வந்து ரம்யான்னு ஒருத்தங்க இருக்காங்கயா, அவங்க எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா டோட்டலா மறந்துட்டாங்க. இப்போதைக்கு அவங்க என்னன்னா சாண்ட்ராவை தூக்கலாமா, வியானாவை தூக்கலாமா, எஃப்ஜேவை தூக்கலாம், யாரையா தூக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காம இருக்கு. யாராவது தூக்க டே ரம்யான ஒரு ஜீவன் இருக்கியா, அதுதான் தூக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லிருக்கணும். ஆக்சுவலி டோட்டலா மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தெரியாம வந்து வியானாவை தூக்கி விட்டாங்க. சரிங்களா? வியானா வீட்டுக்குள்ள இருந்து என்ன யூஸ்? இப்ப வியானா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி கண்டென்ட் எல்லாம் வரும். சரிங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வரும்போது வியானா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தொக்கா மாட்டிக்கும், ஏதாவது வந்து சரி இருக்காது. அது இல்லாம வீட்டுக்குள்ள இப்போது வந்து பெருசா ஏதாவது கண்டென்ட் கொடுக்குதா, இவங்க வந்து வெளியில போனதால ஏதாவது தாக்கம் ஆகுமா கேட்டா இல்ல, வியானா வெளியில போன பெருசா தாக்கம் இருக்காது. இன்னும் கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துட்டு மிங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆக்சென்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் தேவை கிடையாது. எங்களுக்கு தேவை ஒண்ணு மூஞ்சி வச்சுன்னு அழுதுனே இருக்கணும், இல்லைன்னா கத்தி சண்டை போட்டுட்டே இருக்கணும். இப்படி பார்க்கும்போது நம்ம சாண்ட்ராவும் ரம்யா பார்த்தீங்கன்னா மூஞ்சி வச்சுட்டு இருக்குங்க. சரிங்களா? அழுகுற கண்டென்ட் கொடுப்பாங்க. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜேவும் பார்வதி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பார்வதியா அதிகமா வெறுப்பெடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே தான். சரிடா எப்பா இவனை வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்பா, செம கண்டென்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. வியானாவை தூக்கிட்டாங்க. டே அந்த பொண்ணு எவ்வளவு கியூட் ரியாக்ஷனா கொடுத்துட்டு ஒரு சௌந்தர்யா ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தாங்கயா. இந்த சீசன் 8ல சௌந்தர்யா இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியானா கொண்டு போயிருக்க வேண்டியது. ஆனா டே இவன் மட்டும் இப்படி பண்ணிட்டீங்களா, சரி விடுங்க. ஓகே, சோ என்ன ரேஞ்சில கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஓட்டின் அடிப்படையில பார்த்தா இப்போதைக்கு நம்ம ரம்யா தான் கீழே இருக்கிறாங்க. சரிங்களா? 55,000 வந்து அப்படியே முக்கிட்டு நிக்கிறாங்க. 60 தொடவே இல்லை. ஆனா வியானா பாத்தீங்கன்னா 60 தாண்டி அடிச்சு போயிட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு எல்லாம் 1 லட்சம் ஓட்டு வந்துருச்சு. போயா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு மொத்த பிரஜனோட ஓட்ஸ் எல்லாரோட ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட கொஞ்சம் ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு வந்துட்டு இருக்கு. கமருதன் வந்து பாத்தீங்கன்னா அவரை நீ என்ன பண்ணாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 3ல வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது போன முறை ரம்யா தூக்கல, அதுக்கு முந்தின முறை ரம்யா தூக்கல. டே என்ன தூக்குங்கடா, எனக்கு வீட்டுல இருக்க புடிகளடா, வெளியே போறான்றாங்க. அப்போ ஆஹா இப்படி எல்லாம் சொன்னா நாங்க விட மாட்டோம், நீ வீட்டுக்குள்ள இருக்கணும், நான் இந்த வீட்டுக்குள்ள இருப்பேன், நல்லா பண்ணிட்டு இருப்பேன், டைட்டில் அடிப்பேன் அப்படின்ட்டு கியூட்டா யாராவது பண்ண வச்சுக்கலாம். அதை விதான் பாரு இவளை தூக்குங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ரேட் எகரும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் என்ன பண்ணிட்டாங்க, வியானாவை தூக்கி விட்டாங்க. கன்ஃபார்ம் ஆகி விட்டது. ஸோ வியானா ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எவ்வளவு கியூட்டா பேசுவாங்க, கியூட் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அமித் கிட்ட வந்து நல்லா கியூட்டா பேசிட்டு இருந்தாங்க, குலாப் ஜாமுன் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாலே. சரிங்களா? இந்த ரம்யா வந்து எதுவும் பண்ணாம ஒஸ்ட் பிளேயர் பேர் வாங்கி ஜெயிலுக்குள்ள போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதை விட்டுட்டாங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள இவ்வளவு கியூட்டா பண்ணிட்டு இருந்தா வியானாவை தூக்கி விட்டார்கள். ஷி வாஸ் வெரி குட் என்டர்டைன்மெண்ட். அது வந்து ஸ்கூல் டாஸ்க்ல வேற லெவல்ல வந்து கியூட்டா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி எல்லாரும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வியானா தூக்குறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வருது. எனக்கு திருப்தி இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட ஓட்டு கிடையாது. கண்டிப்பா வந்து டீமோடைய வேலை தான். இது நல்லாவே தெரியுது. ஓகே, வெயிட் பண்ணி வியானா இல்லாத வீடு எப்படி இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே गाइस, சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? வியானா வந்து ஃபேர் எவிக்ஷனா அன்ஃபேர் எவிக்ஷனா? கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Bye from my friend Raja Harivenkar.